மனோஜ் வந்து நேரா வந்து அவங்க லாயரை பார்த்து எனக்கு இந்த டைவர்ஸ் கேஸ் வேணாம், நான் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க மேம் வந்துட்டு எதுக்காக அப்போ டைவர்ஸ் கேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எங்க அம்மா சொல்லி தான் அப்ளை பண்ணேன், எங்க அம்மா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இருக்கு, எனக்கு டைவர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்க வந்து வீட்டுல வந்து அவங்க அம்மாவை பார்த்தே வந்து நேரடியா வந்து மனோஜ் வந்து திட்டுறாரு. உன்னாலதாம என் வாழ்க்கையை இப்படி வீணா போச்சு, நீ ஒன்னா சொல்லி சொல்லிதான் வந்து நான் எல்லாமே பண்ணேன், கடைசியில பாரு நான் ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு நான் தாண்டா தப்பு, என்ன மன்னிச்சிடறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்துட்டு நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் அந்த முடிவு படி தான் பண்ண போறேன் அப்படின்றாங்க. என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது நான் வந்து ரோஹிணி கூட சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நான் கொடுத்த டைவர்ஸ் கேஸை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க பாட்டி எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஆனா நீ பண்ணது தப்பு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்ன வந்து யாருமே வந்து எனக்கு வந்து கூட்டிட்டு வரல, இந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றி எனக்கு கூட்டிட்டு வந்தது வந்து ரோஹிணி மட்டும்தான், அவ கூட தான் நான் சேர்ந்து வாழ போறேன், உங்க சம்மதம் இருந்தா நான் அந்த வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா நான் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரோஹிணி வந்து கையோட அழைச்சிட்டு வந்து வெளியே போயிடுறாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கு. இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம கதைக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள பார்க்கலாம். சிந்தாமணி வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கண்டிப்பா கேஸை வாபஸ் வாங்கிதான் ஆகணும், ஏன்னா வந்து மீனா எனக்கு வேற வகையில டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, நானா வந்து நான் அவளுக்காக பண்ணதா இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து ஒரு கைப்பிடி இருக்கணும், அவ அது வந்து ரோஹிணி மட்டும்தான், நம்ம ரோஹிணிக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கணும், நீங்க போய் என்ன சொல்றீங்கன்னா ரோஹிணிக்காக தான் வந்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பினான்சியர் அனுப்பி வைக்கிறாங்க. சரிங்க நாங்க அது மாதிரியே பண்ணிடுறோம், ஆனா எனக்கு வர வேண்டிய ஷேர் வந்துடணும் அப்படின்ற மாதிரி வந்து பினான்சியர் சொல்லிட்டு போறாரு. இங்க வந்து மீனா வந்து காமிக்கிறாங்க. மீனா வந்து நேரா வந்து சிந்தாமணிட்ட போறாங்க. சிந்தாமணிட்ட போய் என்ன கேஸை வாபஸ் வாங்குறத பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி வந்துட்டு சொல்றாங்க, இந்த கேஸ் வந்து நான் கொடுக்கறது கிடையாதுல்ல, யாரு கொடுத்தாங்களோ அவங்களே அங்க நிப்பாங்க, நீ வேணா போய் பாத்துக்க அப்படின்ற மாதிரி வந்து ரோஹிணி வந்து கோத்து விட்டுறாங்க. அப்ப நீ கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன், இந்த கேஸுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வர அப்படித்தானே அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி வந்துட்டு சத்தியமா நான் அது பண்ண கிடையாது அப்படின்றாங்க. இல்ல நீ வந்து முன்னாடி என்ன சொன்ன, நான் தான் பண்ணேன்னு சொன்னேன், இப்ப என்னமோ அப்படியே மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி வந்து மீனா கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்துட்டு நான் தான் பண்ணனேன், ஆனா வந்து என்ன பண்ண சொன்ன ஆளு அங்க இருக்காங்க, நீ வேணா நேரடியா போய் பாத்துக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதான் கேஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு கோஷ்டியை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. நான் இப்ப வந்தது வந்து ஏன் குடும்ப பிரச்சனைக்காக கிடையாது, ஏன் வந்து சங்கத்தோட பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன், நீ இவங்கள்ட்ட எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கந்து வட்டி வாங்குறது இல்லாம ஓவர் வட்டி வாங்கிட்டு கடனையும் வந்து அடையவும் மாட்டேங்குது, வட்டியாவும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இதை நான் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு சிந்தாமணி வந்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன என்னையவே வந்து மிரட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. மீனா வந்துட்டு சொல்றாங்க, மிரட்டெல்லாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்றேன், நான் இதை வந்து அப்படியே போய் கமிஷனர் ஆபீஸ்ல கொடுப்பேன், கொடுத்து அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் அப்படின்றாங்க. ஏய் இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்கும் போது, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு இவங்ககிட்ட வாங்கின பத்திரத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும், அவங்ககிட்ட வாங்கின அமௌண்ட் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நான் அந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி வந்து சொல்றாங்க, உன் குடும்ப பிரச்சனைக்காக தான் வந்து இவங்க எல்லாம் இழுத்து விட்டு இருக்க அப்படின்றாங்க. என் குடும்ப பிரச்சனைக்கு வந்து நான் என்ன எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், நான் வந்தது இவங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சிந்தாமணி வந்துட்டு சரி நான் பண்றேன், ஆனா வந்து கம்ப்ளைண்ட் நீ கொடுக்க கூடாது அப்படின்றாங்க. உடனே மீனா வந்து சொல்றாங்க, நான் வந்து உன்னை எப்படி நான் நம்புறது, எனக்கு வந்து ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு சிந்தாமணி சொல்றாங்க, என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்பவே வந்து இவங்க பட்டாவெல்லாம் நீ திருப்பி கொடு, பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னா நான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்ட்டே கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அவங்க வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே வந்து சிந்தாமணி வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே வந்து மீனாவும் சிரிச்சுட்டே வந்து போயிடுறாங்க. சரி வாங்க நம்ம போய் ஸ்டேஷன்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் போகும்போது அங்க வந்து ரோஹிணியும் அந்த பினான்சியரும் இருக்காங்க. ரோஹிணியை பார்த்ததுமே வந்து முத்து வந்து சொல்றான், நான் தான் சொன்னேன் இல்ல காரணம் எல்லாமே இவ்வளவுதான் இருப்பான்னு பாரு, கரெக்டா வந்து அதே மாதிரியே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அங்க வந்து பினான்சியர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்துட்டு போலீஸ் கேக்குறாங்க, என்ன சார் காலையில தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நானும் கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்து வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாங்க உண்மையிலே வந்து ஒரு வைஃப் வந்து எவ்வளவு லவ் அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருப்பாங்கன்னு நான் ரோஹிணியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரோஹிணி வந்து அவங்க ஹஸ்பண்ட வந்து அவ்வளவு லவ் பண்றாங்க, அவங்க கெஞ்சி கேட்டனால தான் வந்து நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன், நான் வந்து வாபஸ் வாங்கிறேன், நீங்க மனோஜ் வெளியே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை பார்த்துட்டு வந்து மீனா வந்து இல்ல இவதான் வந்து ஏதோ ப்ளே பண்ணிருக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி சிந்தாமணி கண்டிப்பா இருக்கணும், இவ வந்து இது மாதிரி வந்து மனோஜ வந்து ஜெயிலுக்கு தள்ளி அதுக்கப்புறம் வந்து நிரூபிக்கணும்னு நினைக்க மாட்டா, ஏதோ ஒரு வகையில வந்து சிந்தாமணி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. முத்து வந்து எனக்கும் அப்படிதான் தோணுது, ஆனா வந்து பாலரமா வேலையாவும் இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து மனோஜ் வந்து வெளியே வந்தோன்னே முத்து வந்து போய் பேச போனோன்னு
வந்து மனோஜ் வந்து திட்டான், பாரு இப்ப கூட வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு யாருமே எனக்கு வரல, அவ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, நான் வந்து ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன், இப்போ வந்து நான் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போறாங்க. உடனே முத்து வந்துட்டு எங்கடா போற அப்படின்னு சொல்லும் போது, நீ வீட்டுக்கு போ, நான் எல்லாமே வந்து வீட்டுல சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க நேரா எங்க போறாங்க அப்படின்னா அங்க அவங்க லாயரை வந்து போய் பார்க்க போறாரு மனோஜ். மனோஜை பார்த்தோன்னே வந்து எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே இல்ல எனக்கு கேஸ் கொடுத்தவரே வந்து எனக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க, கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே சரி இனிமே நாச்சும் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லி லாயர் அனுப்பும் போது, இல்ல எனக்கு வந்து இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாங்க. சொல்லுங்க மனோஜ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் கொடுத்த டைவர்ஸ் கேஸை வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அது வந்து கிட்டத்தட்ட நம்ம சைடு வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்து நிக்குது, இப்ப போய் இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேம் நான் வந்து உங்களுக்கான ஃபீஸை நான் கொடுத்துறேன், ஆனா வந்து எனக்கு கேஸை வந்து நீங்க கேன்சல் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு லாயர் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது, ஆமா எனக்கு வந்து டைவர்ஸ் வேணாம், நான் ரோஹிணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க, நான் இதுக்கப்புறம் இப்ப வந்து என்னால இதுவும் சொல்ல முடியாது, கேஸ் வந்து 6 months கழிச்சு வரும்போது தான் நான் வந்து சொல்ல முடியும், நான் அப்ப சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வந்திருக்கும் போது வந்து அவங்க பாட்டி வந்திருக்காங்க. பாட்டியை பார்த்தோமே வந்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்க மிரட்டுறாங்க. இல்ல பாட்டி என்னென்னமோ நடந்து போச்சு அதுக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜயாவை பார்த்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ வந்து ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒவ்வொரு மாதிரி நீ நினைக்கிறதுனாலதான் வந்து உன் மூத்த பையன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், அவனை ஏதோ பெரிய லெவல்ல வச்சு பார்த்திருந்தா அதனாலதான் அவன் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து திட்டாங்க. விஜய் உடனே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே பாட்டி வந்துட்டு மன்னிப்பு ஏன் என்கிட்ட கேட்கற, அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா வந்து அண்ணாமலை வந்து இல்லம்மா என்னால இப்ப ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கோவமாவே எழுந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டா வந்து மனோஜ் வந்து ரோஹிணியை கூட்டுட்டே வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகி நிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு இல்லம்மா நான் வந்து இன்ன வரைக்கும் ஏமாத்திட்டேன், நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் காரணம் நீங்க மட்டும்தான், நீங்க சொல்லிதான் நான் செஞ்சேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நான் இனிமே வந்து உங்க பேச்ச கேட்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. விஜய் வந்துட்டு என்னடா பேசிட்டு இருக்க, நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாமா நீ எனக்காக எல்லாமே பண்ணிருக்க இல்லன்னு சொல்ல, ஆனா எல்லாமே வந்து தப்பா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா முத்துவை பாருங்க எவ்வளவு நல்லவனா வளர்த்து வச்சிருக்கீங்க, ரவியையும் அதை மாதிரி தான் பண்ணிருக்கீங்க, என்ன மட்டும் தான் அப்படி பண்ணிட்டீங்க, ஜெயில் வரைக்கும் நான் போயிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்க மட்டும்தாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு இல்லடா நான் அப்படி நினைக்கலடா, நான் வந்து உன்னை நல்லவனா தான் நடத்தேன், நிறைய படிக்க வச்சேன், நிறைய செல்லம் கொடுத்தேனே அப்படின்றாங்க. உடனே எல்லாத்துக்கும் காரணம் அது மட்டும் தாமா, எனக்கு வந்து நீங்க வேணாம், நான் இனிமே உங்க சொல் பேச்சு நான் கேட்க போறது கிடையாது, எனக்கு வந்து ரோஹிணி தான் வேணும், ரோஹிணி தான் வந்து என்ன ஜெயில இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா, நான் இனிமே ரோஹிணி கூட தான் வாழ போறேன், உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றாங்க. விஜய் வந்து அழுறாங்க. என்ன வேணுமான சொல்ற, என்னடா அப்படி சொல்லாதடா, நீ என்னை விட்டுட்டு போகாதடா அப்படின்ற மாதிரி அழுறாங்க. இல்ல என்னால வந்து இந்த வீட்டுல இருக்க முடியாது, இந்த வீட்டுலதான் எனக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா, நான் இனிமே எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும், நான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு தனியாவே போறேன், என் ஒய்ஃபு என் குழந்தைங்க கூட நான் அந்த வீட்லயே இருந்துக்கிறேன், என்னை தேடி இனிமே வராதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோஜ் வந்து தனியாவே போயிடுறாங்க. ஃபேமிலி மொத்தமே வந்து ரொம்ப வந்து இல்ல அவன் வந்து ஏதோ தப்பான முடிவு எடுத்திருக்கான், எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்து மனோஜ் வந்து கிளம்பி போயிட்டாரு. விஜயா வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை வந்து சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், உன்னோட புத்தினாலதான் வந்து உன் பிள்ளைய நீ இழந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதோட எபிசோட் முடியுது. திரும்பி தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.